ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிறைய கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான டேஸ்டான பங்களா பலகாரம் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த பலகாரத்தில் அரிசியும் பருப்பும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்டானது, ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பங்களா பலகாரத்துக்கு இட்லி அரிசி 2 கப்பு எடுத்தால் 3/4 கப்பு துவரம்பருப்பு எடுக்கணும். அதுதான் கரெக்டான அளவாக இருக்கும். நான் இந்த கப்புக்கு 2 கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 3/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அரிசியும் பருப்பையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடணும். மாவுக்கு தேவையான அளவு காரத்துக்கு பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் எடுத்திருக்கேன். மிளகாய் அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக அரிசியை போட்டு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தனியாக போட்டால் காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் அரைக்காது. அதனால தான் கொஞ்சமாக அரிசி போட்டு முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிடணும். இந்த அளவுக்கு அரைச்ச பிறகு தான் மாவு அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் இதில் வெங்காயம் கருவேப்பிலை மல்லி எல்லாம் போடும்போது கரெக்டான அளவாக இருக்கும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பலகாரத்துக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மாவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை எவ்வளோ பொடிசா நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கிக்கோங்க. தேவையான அளவு மல்லி இலை எடுத்து அதையும் நல்லா பொடிசா கட் பண்ணிக்கோங்க. இந்த பலகாரத்துக்கு தேவையானதே வெங்காயம் மல்லி இலை கருவேப்பிலை தான். ரொம்ப பொடிசா கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து அதையும் பொடிசா கட் பண்ணிக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள், நம்ம பருப்பு சேர்த்துருக்கனால பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு இருக்கட்டும். ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, இந்த அளவு தான் இருக்கணும். தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிச்சிரும், கட்டியாக இருந்துச்சுன்னா சாஃப்டாக இருக்காது. இந்த மாவு புளிக்க வைக்கணும்னு தேவை கிடையாது. நம்ம அரைச்ச உடனே நம்ம ஊற்றி எடுத்துடணும். பங்களா பலகாரத்தை ஊற்றி எடுக்கிறதுக்கு ஒரு பனியார சட்டி வச்சுக்கோங்க. சட்டியில் பாதி குளிக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை ஊற்றிக்கிடணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஒன் சைடு வேகவும் அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கோங்க. அடை சாப்பிட்ற மாதிரி தான், கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே சாப்பிட்றணும். அடுத்த சைடு வேகட்டும். திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க.
கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சூப்பரான பங்களா பலகாரம் ரெடி ஆயிருச்சு. நல்லா வேகவும் எடுத்துருங்க. சூப்பரான டேஸ்டான பங்களா பலகாரம் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.